எபிசோட் 61ல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூர்னமெண்ட் முடிச்சுட்டு எல்லாருமே ரங்கத் சாரை தேங்க் பண்ணுறாங்க. உங்களால தான் நாங்கள் வந்து வின் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மணியும் சொல்கிறாரு, நீங்கள் கடைசியாக எனக்கு கொடுத்த மோட்டிவேஷன் ஸ்பீச்னால தான் என்னால் இவ்வளோ நல்லா விளையாட முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரங்கன் கேட்குறாரு, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? அவருக்கு எப்படியாவது துளசி கூட எடுக்கணும், அதுக்காக கேட்குறாரு. உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரெடி ஆகுறாங்க. அப்போ ருக்மிணி மேமும் வந்துட்டாங்க. ருக்மிணி மேம் என்ன பண்ணுறாங்கன்னா, துளசியும் கூப்பிடுறாங்க. சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது ரங்கனும் துளசியும் கையை கோர்த்துக்கிட்டு ஒரு சின்ன லவ் மொமெண்ட் நடக்குது அந்த இடத்துல. இதை வந்து தியோ பார்த்துட்றாங்க. இனி வச்சு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ரங்கன் வந்து ருக்மிணி மேம் கிட்டே சொல்கிறாங்க, எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது மேம், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக துளசியோட காரை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே போகிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா, வீரா வந்து தங்கத்தை கால் பண்ண ட்ரை பண்ணுறாரு. தங்கத்தை எங்கேயோ காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீரா, நம்ம தியோ எல்லாருமா சேர்ந்துட்டு தங்கத்தை தேடிட்டுருக்காங்க. அப்போ மணி சொல்கிறாரு, தங்கம் எங்கேயும் கிடைக்கலனா அவள் எங்கே நிற்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக டெரஸ்க்கு போகிறாரு. அங்கே அதே மாதிரி தங்கம் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நின்றுக்கிட்டு மணிக்கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணணுன்னு ரிஹர்சல் பார்த்துட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு இவர் மணி ஷாக் ஆகிட்டு, யார் கூட நீ தனியாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு தங்கம் சொல்கிறாங்க, இல்லை ட்ராஃபி ஸ்பீச் தான், ட்ராஃபி கிட்டே நான் ஸ்பீச் கொடுத்து பேசிகிட்டு இருந்தேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மணியை ஏமாற்றிட்டாங்க. அப்புறமா 2 பேரும் கீழே இறங்கி வந்துடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, ஆக்டர் வினய் வந்து ரொம்ப ஹாப்பியாக மணிக்கிட்டேயும் ரிஷிக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காரு. நான் இப்போ நிஜமாவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் மணி கூட வந்துட்டு செல்ஃபியெலாம் எடுத்துக்கிறாரு. மணியும் நல்லா அப்ரிஷியேட் பண்ணி பேசுகிறாரு. நீயும் நல்லா விளையாண்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு மணி ஆஸ் யூஷுவல் நல்லா ஃபன் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. கிளம்புனதுக்கப்புறமா ரிஷியும் வினயும் காரில் போகிறாங்க. அப்போ வந்து ரிஷி சொல்கிறாரு, அப்பா இனிமேலாச்சும் இந்த அகாடமி பற்றி எதுவும் சொல்ல மாட்டீங்கல்லப்பா அப்படின்னு சொன்னோடனே, இல்லைப்பா இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், இப்போ நீயே சொன்னாலும் இந்த அகாடமி விட்டு வரக்கூடாது, ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல சந்தோஷமாக இருக்க, என்னோட பழைய ரிஷி பார்த்த மாதிரி இருக்குது, அதனால் நீ கண்டிப்பாக இங்கேருந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வினய் வந்து சொல்கிறாரு. இப்போ மாத்தையன் வந்து ரங்கன் வீட்டுக்கு போகிறதுக்காக ஆட்டோ புக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ எல்லா பசங்களும் வந்து, நீ வந்து போகாதடா, ரங்கன் சார் வீட்டுக்கு போகாத, நீ ஹாஸ்டல் வா, நீ ஹாஸ்டல் வராமல் எங்களுக்கெல்லாம் ஹாஸ்டல் நல்லாவே இல்லை, அதோடு இல்லை நீங்கள் சரக்கடிக்க போகிறோம், ஸோ நீ இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மாத்தையனை கூப்பிடுறாங்க. உடனே மாத்தையன் சொல்கிறாரு, ஆமாம் அப்போ சரக்கடிக்க தான் என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து ஒரு ஆட்டோவில் கிளம்புறாங்க. ஆட்டோ போயிட்டுருக்கிற வழியில் பார்த்தீங்கன்னா, இங்கே ரங்கன் வந்து துளசி மேமோட காரை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அதை வந்து இந்த பசங்க பார்த்துட்டாங்க. மணி தெரியுமே, உடனே என்ன பண்ணுறாரு, அது ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிறாரு, ரங்கன் சாரை டீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா, ரங்கன் நேராக துளசி மேம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்தோடனே அங்கே தாத்தா வந்துட்டு கேம் எப்படி போச்சு அப்படி இப்படிலாம் கேட்குறாங்க. அதுக்கு வந்து ரங்கன் பதில் சொல்கிறாரு. ஆனால் அவர் தாத்தா பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. அப்போ வந்து துளசி சொல்கிறாங்க, தாத்தா நம்ம டேங்க் ரிப்பேர் ஆகிருக்குல்ல, ரங்கன் வந்து 6'2" ஹைட் இருக்காரு, ஸோ அவரை இறக்கி விட்டு அந்த டேங்கை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து ரங்கன் சொல்கிறாரு, அட பாவி, நான் கூட நீ ஏதோ ஆசையாக கூப்பிட்டேன்னு பார்த்தா நீ பிளம்பர் வேலைக்கு கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரங்கன் வந்து துளசி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பசங்கள்லாம் சரக்கு எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. அப்போ மாணிக்கண்ணன் எதிர்த்தாப்பில் வராங்க. அப்போ மாணிக்கண்ணனை எப்படியாவது ஏமாற்றலாம் அப்படின்னு அந்த பசங்க ட்ரை பண்ணுறாங்க. அது வாயால் தான் சவுண்டு கேட்குது, பாட்டில் சவுண்ட் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி மாணிக்கண்ணனை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவர் கண்டுபிடிச்சிட்றாரு, இது வாயால் கேட்குற சவுண்டெல்லாம் இல்லை, நீங்கள்லாம் சரக்கடிக்க போகிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, சரி பரவாயில்ல, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா விளையாண்டுருக்கீங்களா, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கண்ணனும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா, தாத்தா வீட்டு மாடியில் பயங்கரமாக துளசியும் ரங்கனும் நல்லா ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. நான் இவ்வளோ நாள் வந்து எதெல்லாம் மிஸ் பண்ணணும், அது எல்லாமே எனக்கு திரும்பி கிடைச்ச மாதிரி இருக்குது துளசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் லைஃப் பூரா நான் தனியாக இருந்துடுவேன்னு பயந்தேன், பட் நீ வந்ததுக்கப்புறம் இப்போ எனக்கு எல்லாமே திருப்பி கிடைச்ச மாதிரி இருக்குது, நான் நிஜமாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அவங்க 2 பேரும் ஒரு கிஸ் பண்ணலான்னு போகிற டைமில் பார்த்தீங்கன்னா, ருக்மிணி மேம் கரெக்டாக கால் பண்ணிடுறாங்க. உடனே ரங்கனும் அந்த இடத்த விட்டுட்டு வேறு வழி இல்லாமல் கிளம்பி போகிறாரு. இங்கே பசங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து ஜாலி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ரங்கன் சாரும் துளசி மேம்க்கும் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க அவங்க 2 பேரையும். அப்புறம் பத்மாவையும் கால் பண்ணி, வா நம்ம எல்லோரும் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பத்மா ஆஸ் யூஷுவல் எப்படி எழுஞ்சி விடுவாங்களோ அதே மாதிரி எழுஞ்சி விடுறாங்க. இன்றைக்கி நைட்டு பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பார்ட்டி பண்ண போகிறாங்க. அதோடு இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.